ஹலோ கைஸ், சில ஃபேக்கான இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்குற ஹைப்பை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கியே ஆகணும்னு அம்மா அப்பா கொடுக்குற காசு சேவ் பண்ணி வாங்கி நான் பல்பு வாங்கினதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைஃபைன் சன்ஸ்க்ரீன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு உயிரே போயிடும். பெயிண்ட் மாதிரி இருக்கும். அதை தேய்ச்சி நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பிளெண்ட் பண்ணுவேன். அதர் சைட் டாக்டர் ஷெத் போடுறேன். இது என்னோட 3rd டியூப். டாக்டர் ஷெத் உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். என் ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின். எனக்கு வந்து டாக்டர் ஷெத் நல்லா சூட் ஆகும். ஹைஃபைன் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஏசியில் இருக்க போறீங்கன்னா கூட அட்லீஸ்ட் போடலாம். நான் வெயிலில் தயவு செஞ்சு போட்டு போயிடாதீங்க. அடுத்து பல்பு வாங்கின ப்ராடக்ட் இந்த ஃபாக்ஸ்டெயிலோட லிப் பாம். இது எங்கே ப்ரெஸ் பண்ண எங்கே வருது நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங்கே சரியில்லை. அடுத்து வந்து ஒரு ஆயில் எடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் வெயிலுக்கு தான் இது செட் ஆகல போல. நார்த் இந்தியா எப்போ போனப்போ எடுத்துட்டு போய் போட்டு பார்த்தேன். எனக்கு அங்குமே ஒன்றும் பெட்டராக ஒர்க் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. இப்போல்லாம் எல்லாருமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறனால எது ரியல் இல்லை எது வந்து அவங்க ஆடாக பண்ணுறாங்கன்னு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியல. கடைசியில் நம்ம மணி தான் வேஸ்ட்டாக போகுது. 2 வீக்ஸாக நோ சுகர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு கேக்குக்கு. ஸோ வேளச்சேரியில் ஒரு ஃபேவரட் கேக் ஷாப் இருக்குது. அங்கெல்லாம் சூடு பண்ணி தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து விடிய அசைன்மெண்ட் எழுதி காலேஜுக்கு கொண்டு போனால் சாரே வரல.